நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கணும். நாங்க தான் ஆளுங்கட்சி, இது நான் கொடுக்குறோம் அப்படி ஆனா பேசாதனா இது அரசியல் மேடை கிடையாது. 120 குழந்தைங்க முன்னாடி இருக்கிறாங்க, +1 படிக்கிற பசங்க. பள்ளி மேடைய ஒரு அரசியல் மேடையா மாத்திட்டாங்க. என்னுடைய கோபத்தை காட்டியாக வேண்டிய கட்டாயம், காட்டுறதுக்கு வேற வழி தெரியல. அந்த குழந்தைங்கள காலில் விழுந்து என்னுடைய கோபத்தை ஆதகமா நான் மாத்திட்டு அப்படியே அமைதியா விழுந்துட்டு கண்ணை மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எரிஞ்சுக்கிறேன். பப்ளிசிட்டியை விரும்புவார்ப்பா அவரு, அதனால பண்றாரு. காலில் விழுவுறதே வந்து ஒரு பப்ளிசிட்டி தான். கேமரா இருந்துச்சுன்னா அங்க போய் டக்குன்னு விழுந்துருவாரு. அடிச்சா சண்டை போட்டா கொச்சை வார்த்தையை பேசியிருந்தா அது விமர்சனத்துக்கு ஆளாகலாம். என்னுடைய உணர்வை பணிவா கொட்டுறேன். காலில் விழுவது தப்பா? சோசியல் மீடியா முழுக்க பேசப்பட்ட விஷயம், ஒரு எம்எல்ஏ வந்து காலில் விழுந்துட்டார்ப்பா, எம்எல்ஏ வந்து காலில் விழுந்துட்டார்ப்பா அப்படிங்கறதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. சோ இன்னைக்கு அந்த எம்எல்ஏவே நம்ம கூட நெஞ்சிருக்காரு. சேலம் பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ அருள் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் நான் நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடுறேன். என்ன விஷயம் சார், என்ன நடந்துச்சு நேத்து? சேலம் மேற்கு உட்பட்ட பாகல்பட்டின்னு ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில இருக்கிற மேல்நிலைப்பள்ளி 440 பசங்க அங்க படிக்கிறாங்க. அந்த பள்ளியில +2க்கு நாங்க சைக்கிள் முன்னாடி கொடுத்துட்டோம். இப்ப +1க்கு சைக்கிள் வந்துருந்துச்சு. நேத்து மிகப்பெரிய முகூர்த்த நாள். அந்த நாள்ல அவர் தலைமை ஆசிரியர் ஒரு ரொம்ப அற்புதமான மனிதருங்க. அவர் என்ன நல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், முகூர்த்த நாள்ல கொடுக்கலாம் சார். நான் வந்து என்ன சொன்னேன், திங்கக்கிழமை மேல செவ்வாய்க்கிழமை வச்சுக்கலாம் சார். இல்ல புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள் சார், அது எல்லாம் வளர குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. அன்னைக்கு எனக்கு 21 நிகழ்ச்சிகள், என்னுடைய நிகழ்ச்சிகள் மொத்தம் 20 நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே பாத்தீங்கன்னா முகூர்த்த நிகழ்ச்சிகள், கோயில் கும்பாபிஷேகம், திருமணங்கள், இப்படிங்க. மத்தியானம் 2 மணிக்குள்ள நிகழ்ச்சிகள் எல்லாம் முடிச்சிருக்கு. அவரும் என்ன சொல்றாரு, எங்களுக்கு பக்கத்துல செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல நேஷனல் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குதுங்க. ஒரு 10,000க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்கள் கலந்துக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க மதர் சுப்பீரியர் வந்திருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து அந்த நிகழ்ச்சி நானும் அவங்களும் தான் 2 பேரும் தூக்கி வச்சோம். அந்த நிகழ்ச்சி 10:30 மணிக்கு 10 to 10:30 தூக்கி வச்சுட்டு நான் 11 மணிக்கு இந்த பள்ளியினுடைய நிகழ்ச்சிக்காக வரேன். வரும்பொழுது அதிமுக, திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் எல்லாம் அங்க இருக்கிற கட்சிகள். என்ன பொறுத்தவரைக்கும் சார், நான் எந்த ஊர்லயுமே அரசியல் சார்ந்து நான் பண்றதே இல்லை. எங்களுடைய மேற்கு தொகுதியில பொறுத்த வரைக்கும் எனக்கு அரசியல்ங்கிறது நான் யாருமே பாக்குறதில்ல. எந்த கட்சிகளையும் மாற்றானா பாக்குறதே கிடையாது. நான் போகும்பொழுது எனக்கு உதவியாளர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர்ல இருக்கிற அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கு சொல்லிடுவார். அதாவது இங்க வராங்க வரல, இந்த முறை வரல, 10 முறை வரலன்னா கூட 11வது முறை அவங்க தகவல் சொல்லிடுவோம். இதுதான் என்னுடைய பாலிசி. அந்த அடிப்படையில என்ன எல்லாத்தையும் சொன்னோம். எல்லாமே என்ன ரொம்ப அற்புதமா வரவேற்றோம். சைக்கிள் கொடுத்து போனோம். போகும்பொழுது என்ன சொன்னேன், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ராஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதே மாதிரி அங்க இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர் எங்க கட்சியில தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஐயந்திரன். அதே மாதிரி ஊராட்சி மன்ற தலைவர் நம்ம பாட்டாளி மக்கள் சேர்ந்தவர். ஒன்றிய கவுன்சிலர் குமார்னு சொல்லிட்டு அவர் திமுகவை சேர்ந்தவர். அதிமுகவை சேர்ந்தவர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 20 நிகழ்ச்சிகள் இருக்குது. அதை விட இந்த குழந்தைகள் வந்து நம்ம இதுக்கு போகணும். எதுக்கு? அவங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்கிற சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு இதே பாகல்பட்டி ஊராட்சி நடக்குது. தமிழ்நாடு முழுக்க இருந்து 10,000 குழந்தைகள் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க. நம்ம குழந்தைங்க அங்க போய் கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு தலைமை ஆசிரியர் சொல்றாரு. பெற்றோர் ஆசிரியர் தலைவர் என்ன சொல்றாரு, அண்ணா யாரும் பேச வேண்டாம், நீங்க 2 வாரத்தை பேசிட்டு சைக்கிள் கொடுத்து முடிச்சிடலாம். இல்ல ராஜா நீங்க பேசுங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் வேண்டான்றாரு. இதுக்கு மேலங்க தலைமை ஆசிரியரும் போய் பெற்றோர் ஆசிரியர் தலைவர், அங்க இருக்கிற கவுன்சிலர் எல்லாத்தையும் போய் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க வேண்டாம், எம்எல்ஏ மட்டும் பேச. நானும் என்ன சொன்னேன், இல்லைங்க எனக்கும் பேசணும்னா நோக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க கிட்ட சொல்றேன், கண்ணு இந்த சைக்கிள்ங்கிறது இலவச, எனக்கு முன்னாடி சொல்லுவது இலவச மிதிவண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்ணு இது இலவச மிதிவண்டி இல்லப்பா, உங்க அப்பா அம்மா எல்லாம் கட்டுற வரிப்பணத்துல நாங்க அரசாங்கம் இங்க உங்களுக்கு சைக்கிள் கொடுக்குறோம். இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம பாகல்பட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா ரோடுமே நம்ம மெரினா பீச்சில் இருக்கிற மாதிரி பெரிய சாலைகள் கிடையாது. சின்ன ரோடு வளைஞ்சு போகணும். நீங்க நல்லா அருமையா ஒழுக்கமா போவீங்க. மது அருந்திட்டு வர்றவன் வேகமா வந்து உங்க மேல அடிப்பான். அதனால நீங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 சைக்கிள்ல ஒன்னா போக கூடாது. உங்களுடைய கண் பார்வை 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். மூளை உங்களை சுத்திலையும் இருக்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேங்க, பசங்கிட்ட சொல்றேன். இதெல்லாம் நீங்க பாதுகாப்பா போகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாழ்விலே முன்னேறணும்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே நான் சொல்லுவேங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு போனா என்ன பேசுவீங்களோ அந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில பேசிட்டு அதை விட அது நான் வந்து சென்ட்ரலா பேசுறது 10-15 நிமிஷம் பேசுவாங்க. இதுல 3 நிமிஷம் தான் பேசினேன். இந்த பேனா ஒண்ணு கொடுத்தேன், குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பேனா ஒண்ணு கொடுப்பேன். மனதார வாழ்த்திட்டு சரிங்கன்னு வாங்கம்மா சைக்கிள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கூப்பிடும் பொழுது எந்த பதவியிலும் இல்லைங்க. நான் வந்து திமுகவுடைய கிளை செயலாளர். நான் வந்து பேசி ஆகணுங்க. ஏன்னா நீ பேசுறதுல எனக்கு என்ன சங்கடம் இருக்குது, பேசு அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசி முடிச்சிட்டேன். இல்ல நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கணும். நாங்க தான் ஆளுங்கட்சி,
அப்படின்னாரு. அண்ணா இங்க இருக்கிற அவர் வந்து வயசு பெரியவருங்க. அண்ணா உங்க ஒன்றிய கவுன்சிலர்கிட்ட கேட்கிறேன், ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்கிறேன், அதிமுக, திமுக, பாமக உங்க பெட்ரோவாசிய தலைவர்கிட்ட கேட்கிறேன், அவங்க எல்லாம் வேண்டான்னு சொன்னதுனாலதான் நான் பேச விட்டேன். நீ அரசு ரீதியா எந்த பதவியும் இல்லைங்கிறதுனாலதான் உன்னையும் அவங்க தலைமை ஆசிரியர் கேட்கணும்னு எதிர்பார்க்கல, இருந்தாலும் கூட நீ பேசு அப்படின்னு சொல்றேன் சார். அப்ப பேச மாட்டேன், இது எப்படி ஆச்சா போச்சா, இது எப்படி இந்த பதவி நாங்க தான் பண்றோம், இது நாங்க கொடுக்குறோம் அப்படி ஆச்சா. ஆனா இப்ப எல்லாம் பேசாதனா இது அரசியல் மேடை கிடையாது. 120 குழந்தைங்க முன்னாடி இருக்கிறாங்க, +1 படிக்கிற பசங்க, இவங்களுக்கு விவரமானவங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதை போய் ஊர் மூலா சொல்லுவாங்க, உனக்கும் அசிங்கம் எனக்கும் அசிங்கம், இது வேண்டாம் நான் சொல்ல வேண்டாம் சத்தம் ஆகா ஒகனா ஒரு பயங்கரமா கத்துறாருங்க. அதாவது எப்படின்னா நான் வந்து பள்ளி மேடைய ஒரு அரசியல் மேடையா மாத்திட்டாரு. நான் உடனே அவர் என்ன இதுக்கு முடிச்சுட்டு நான் எனக்கு உச்சகட்டமான மன வருத்தம். சண்டைகள் எல்லாமே அங்க நடந்த வாக்குவாதம் தானே, மாணவர்கள் முன்னாடி ஒரு அரசியல் கலந்த ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது அங்க நடக்குது. கரெக்டா? ஆமா. தனுஷ் தலைமை ஆசிரியர் என்ன சொல்றாரு, நல்ல அறிவை போதிக்கக்கூடிய இந்த இடத்துல தம்பிகளா இந்த மாதிரி ஒண்ணு சின்னது நடந்து போச்சு, இதை நீங்க வெளியில யார்ட்டையும் போய் சொல்லாதீங்க, மனசோட வச்சுக்கங்க, இனிமேல் இது நடக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தலைமை ஆசிரியர் சொல்றது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, அது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் அப்படியே என்னடா இப்படி நடந்து போச்சுன்னு ரொம்ப ஒரு வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்கிறேன். என்னுடைய நான் தேர்தல் நேரத்துலாம் கூட என்னை பத்தின வீடியோ எல்லாம் ஊரு கூட பரவி விட்டாங்க. என்னை எதிர்த்து நின்னவங்க, நான் வந்து அருள் வந்து அடிதடி பண்ணுவோம், அடாவடி பண்ணுவோம். எனக்கு உச்சகட்ட கோபம். அந்த கோபத்துல நான் என்ன மைக்க வைங்க என்ன சொன்னேன், கண்ணு இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு, மிகப்பெரிய தவறு, இனிமேல் இந்த மாதிரி அரசியல்வாதியும் கூட சேர்ந்து நான் சைக்கிள் கொடுக்க வரமாட்டேன், இந்த மாதிரி ஒரு தவறான கலாச்சாரத்துல நான் ஈடுபட மாட்டேன். இது மாதிரி அவங்க வந்து போட்டி போடணும்னு நினைச்சாங்கன்னா நான் ஒதுங்கி உங்க காம்பவுண்ட் வெளியே நின்னுக்கிறேன், அவங்களே வச்சு கொடுக்க சொல்றேன். ஆனா அந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு மாதிரி பயத்தோட இருந்துச்சு, ஒரு மாதிரி. உடனே என்ன பண்ணேன், கண்ணு நீங்க மன்னிச்சுக்கப்பா, என்ன மன்னிச்சுக்கங்க, இனிமேல் சொல்லிட்டு எனக்கு தாங்க முடியாத அழுகைங்க. அந்த அழுகையும் ஆத்திரத்தையும் அடக்கிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு எதிர்வினை ஆட்டிதான் நான் மனுஷன் தானே, பழைய அருளா இருந்தா நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன், நான் சண்டை போடுவேன். அங்க எது வேணாலும் நடக்கலாம், அவரும் என்ன அடிச்சிருக்கலாம், நானும் அவர் அடிச்சிருக்கலாம். நான் அது இல்லை, எனக்கு 3 எழுத்து, 3 லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த பதவிக்கு உரிய மரியாதை நான் கொடுத்தான், அதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி கொடுத்தான்னு சொல்லிட்டு என்னுடைய கோபத்தை காட்டியாக வேண்டிய கட்டாயம், காட்டுறதுக்கு வேற வழி தெரியல. அந்த குழந்தைங்கள காலில் விழுந்து என்னுடைய கோபத்தை ஆதகமா நான் மாத்திட்டு அப்படியே அமைதியா விழுந்துட்டு கண்ணை மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் எரிஞ்சு நின்னுட்டேன். அதுக்கு பின்னாடி என்னோட ஆத்திரமும் கோபமும் அடங்கிடுச்சு. அப்புறம் அதுக்கு அப்ப என்னன்னாங்க, அங்க இருந்த திமுக அதிமுக எல்லாருமே அவங்க அடைஞ்ச மனவேதனை, இவர் இந்த பெரியவர் ஒருத்தரை தவிர மற்றவங்க எல்லாம் அடைஞ்ச மனவேதனைக்கு அளவு இல்லை. அவங்க எல்லாம் இடம் மன்னிப்பு கேட்டாங்க, நான் மன்னிச்சு மன்னிப்பெல்லாம் கேட்க. அதுதான் இப்ப வயசுலோட சின்ன பசங்க அவங்களை வந்து கூப்பிட்டு கூட நம்ம பேசியிருக்கலாம், இந்த மாதிரி நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்லி கூட பேசியிருக்கலாம். நிறைய பேர் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, அங்க வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை வந்து ஏற்படுத்திட்டாரு, எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. நான் வந்து அந்த இடத்துல அடிச்சா சண்டை போட்டா கொச்சை வார்த்தையை பேசியிருந்தா அது விமர்சனத்துக்கு ஆளாகலாம். என்னுடைய உணர்வை பணிவா கொட்டுறேன், கால் விழுவுறது தப்பா, அது ஒரு தப்பா நம்ம நாட்டுல இல்லைங்க, எனக்கு தெரியல, கேக்குறேன். ஒரு காலில் விழுந்து என்னுடைய உணர்வுகளுக்கு வடிகால் தேடுறேன். நான் காலில் விழுந்து உணர்வு வடிகால் தேடுறது விமர்சனம் சார். ஒண்ணு விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவங்க நான் எந்த எங்க ஐயா ஆகட்டும், எங்க அண்ணன் அன்புமணி ஆகட்டும், எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்திருப்பது, விமர்சனம் பத்தி நீ உன்னுடைய மனசாட்சி, உனக்கு முன்னாடி இருக்கிற மனசாட்சி தான் உன்னுடைய முதலாளி, அவன் என்ன சொல்லணும் செஞ்சு போயிட்டே போடா, எந்த விமர்சனம் பாத்துக்கலாம் போடா அப்படின்னு எனக்கு அவங்க 2 பேரும் என்னுடைய குருநாதல் தான் அவர் 2 பேரும் எனக்கு சொல்லி கொடுத்தா. பப்ளிசிட்டியை விரும்புவார் அவரு, அதனால பண்றாரு. காலில் விழுவுறதே வந்து ஒரு பப்ளிசிட்டி தான், கேமரா இருந்துச்சுன்னா அங்க போய் டக்குன்னு விழுந்துருவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த டாஸ்மாக் கடையை மூடுவதற்காக நீங்க நேர்ல போயிருந்தீங்க, அங்கேயுமே வந்து கேமரா இருந்ததுனாலதான் அவர் காலில் விழுந்தாரு, அடுத்த எலெக்ஷனுக்கும் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் வைக்குது. சரிங்க, அந்த டாஸ்மாக் கடை 3 நல்லதா கேட்டதா சொல்லு நீங்க, நான் உங்ககிட்டயே விட்டுறேன். டாஸ்மாக் கடையை முத்துராயம்பட்டின்னு ஒரு ஊருங்க, முழுக்க ஆசாரிகள் வாழக்கூடிய இடம், ஆசாரி மக்கள் வாழக்கூடிய இடம். அந்த ஊர்ல 1000 வீடுகள் இருக்குதுங்க. ஊருக்குள்ள ஊர் நட்டு தெருவுல அந்த கடை இருக்குது. அந்த கடையில சுத்தி சாராயத்தை குடிச்சுட்டு எதிர்த்த மாதிரி பார்க் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்குது, பக்கத்துல ஒரு கோவில் இருக்கு. 12 மணிக்கு பாத்தீங்கன்னா 200 பேர் படுத்திருப்பாங்க போதையில. அந்த கடைய மூட சொல்லி மக்கள் கேக்குறாங்க. எனக்கு ரெண்டுங்க, சாம வேத தான தண்டம். நான் என்ன பண்ணும், அந்த கடையை அடிச்சு நுணுக்கணும். எனக்கு அதிகாரம் இருந்தா கையெழுத்து போட்டு அந்த கடையை மூடணும். எனக்கு மக்கள் வந்து என்ன மந்திரியா என்ன எம்எல்ஏ தான் ஆகியிருக்காங்க, எனக்கும் அவங்க ஓட்டு போட்டு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தகராறு பண்ணியிருந்தாலோ, நான் அதிகாரிகிட்ட பலமுறை கேட்டேங்க. நான் போய் கால் விழுவுறது என்னுடைய பப்ளிசிட்டின்னு சொல்றாங்கல்ல, கால் விழுவுறதுக்கு நான் போகல. நேற்று நான் ஸ்கூலுக்கு போகும்போது கால் விழுவுன்னு பிளான் பண்ணி, ஆகா
நம்ம பெரிய டீமை கூட்டிட்டு போய் கேமரா ஷூட்டிங் சில பேர் எல்லாம் பண்றாங்களே, அந்த மாதிரி ஷூட்டிங் டீமை கூட்டு போய் பண்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, என் பிஏ சாதாரண ஒரு கேமரா செல்போன் இருக்குதுங்க. முகநூலில என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பாரு, என்னுடைய லைவ் போட்டிருக்கு. எங்கேயாச்சும் அரசியல் ரீதியா என்னுடைய கட்சியோ என்னையோ எங்க ஐயா சென்னையாவோ ஒரு பப்ளிசிட்டி பண்ணிருக்கான்னு நீ பாரு. எம்எல்ஏ என்று ஒரு பதவி கொடுத்திருக்கிற மக்களுக்கு விசுவாசமாக செயல்பட வேண்டும். இந்த 5 ஆண்டுகளில் அடுத்த வாய்ப்பு கொடுக்கறது அது அவங்க விருப்பம். ஐயாவோ சென்னையாவும் கொடுக்கணும், கூட்டணி இருந்தா அவங்க சீட்டு கொடுக்கணும், அதுக்கு மேல மக்கள் ஓட்டு போடும். போட்டா எனக்கு அந்த வாய்ப்பு வந்தா நம்ம மீண்டும் பண்ண போறோம். மாணவர்கள் என்ன சொன்னாங்க? ஏன்னா நேத்து நீங்க விழுந்தோடனே எல்லாருமே சங்கோச்சப்பட்டு பயங்கரமா எந்திரிச்சாங்க. மாணவர்கள் என்ன சொன்னாங்க? உங்களிடத்துல எதுவும் பகிர்ந்துக்கிட்டாங்களா? மாணவர்கள் வந்துங்க, நான் பேசி முடிச்சுட்டு சைக்கிள் எல்லாம் கொடுத்த பின்னாடி என்ன நோக்கி வந்தாங்க. எல்லாம் அப்படியே கூட்டமா ஆண்கள் பெண்கள் வீடியோ வேணா அனுப்புறேன், வீடியோ கிட்ட இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் வந்து, அண்ணா எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னா, நாங்க வந்து உங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். எந்த ஸ்கூலுக்கு பில்டிங் கட்டி கொடுத்துருக்கீங்க, இப்ப கட்டிட்டு இருக்க பில்டிங்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கிற சைக்கிள் ஸ்டாண்ட நீங்க உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் தான் கட்டி கொடுத்தது, நீங்க சொல்லிதான் கட்டி கொடுத்தது. இந்த மாதிரி எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு நீங்க மன்னிச்சுக்கணும்னாங்க. நீங்க ஏன்னா எங்க கல்ல விடுங்கன்னு ரொம்ப வருத்தமா சொன்னாங்க. நான் சொன்னேன், கண்ணு நீங்க அரசியல் கத்துக்கணும், ஆனா அரசியல் கத்துக்கிறது இந்த மாதிரி கேவலமான அரசியல் கத்துக்க வேண்டாம் அப்படின்னு. அப்புறமேலுங்க மீண்டும் அவர் மைக்க பிடிச்சிட்டு வீரவாசம் பேசினாரு. பசங்க ஓன்னு சத்தம் போட்டாங்க. அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஓன்னு அவருங்க அந்த ராஜு மைக்க பிடிச்சி ஆகா ஓகா அதை அப்படி விடுனாரு. ஓன்னு ஒரு கத்தம், அந்த பசங்க கத்த மாட்டாங்க. நான் கூட சொன்னேன், தப்புப்பா, அப்படி பண்ணக்கூடாது, ஒரு பெரிய இல்ல நாகரிக முறையில பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன கார் வரைக்கும் வந்து விளையாண்டு வச்சுட்டு தான் அந்த குழந்தைங்க எல்லாம் போனாங்க. அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மகன்களாக நான் பார்க்கிறேன், மகளாக பார்க்கிறேன். அவர்கள் எல்லா வகையிலையும் நான் உதவிகரமாக இருப்பேன். அந்த குழந்தைங்க ரொம்ப அந்த ஏற்பட்ட மன வருத்தத்தை நான் ரொம்ப வருத்தத்தை நான் பதிவு செஞ்சிருக்கேன்.